நீங்களாம் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். எங்கள் ஜென்ரேஷனில் ஸ்கிரிப்டை சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் கதையை முழு கதை சொல்லுவீங்கல்ல. இப்போ நாங்களாம் அன்றைக்கி ஒரு படம் பண்ணோன்னா போய் ப்ரொடியூசர் கிட்ட முதல் ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் சொல்லணும். அவர் ஓகேன்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் நடிகர்கிட்ட சொல்லணும், அப்புறம் அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள்ட்ட சொல்லணும், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அப்புறம் கேமராமேன்ட்ட சொல்லணும், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சொல்லணும். புக் இருந்தால் கூட படிக்க மாட்டாங்க. நீங்கள் கதை சொல்லிவிடுங்கம்பாங்க. நரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு கேட்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நரேஷன் தான். அப்போ ஒரு டைரக்டருங்கிறவங்க வந்து கதையை நரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நரேட் பண்ணுறப்ப கதை மாறிட்டே இருக்கும். அதாவது இப்போ இவர் கதை கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு கதை வந்து கொஞ்சம் ஹியூமராக மாறிடும். இவர் கதை கேட்டார்னா சீரியஸ் ஆகிடும். இவர் கதை கேட்டார்னா பொலிட்டிக்கல் ஆகிடும். அவர் கதை கேட்டார்னா ஒரு நடிகனுக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும். அவர் கதை கேட்டார்னா கொஞ்சம் ஸ்லாங்லாம் விடும். இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ இதுலேயே பல வெரைட்டிகள் இல்லை அந்த கதை அதுக்கேற்ற மாதிரி மாறிடும்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி கதை கேட்குறீங்களேருந்து கதை சொல்கிற யுத்தியை மாற்றுவாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா யுவர் லாக்கிங் த ஸ்கிரிப்ட் இல்லையா. எழுதுறது எதுக்காக எழுதிக்கணும்னா மறந்து போயிருங்கிறதுக்காக பேப்பரில் எழுதி வைக்கிறோமே தவிர, பேப்பரும் பேனாவும் இல்லைன்னா அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க மாட்டோமா என்ன. பேப்பரில் யாரும் ஸ்கிரிப்ட் எழுதலை, பேப்பரில் ஸ்கிரிப்டை பதிஞ்சு வைக்கிறோம், ஏன்னா நமக்கு மறந்துடக்கூடாது. ஆனால் ஸ்கிரிப்ட் இங்கே தான் இருக்குது, அதனுடைய மொத்த ஒழுங்கும் இங்கே இருக்குது. அதை நம்ம வந்து குறிப்புகளாக எடுத்து வைக்கிறோம். இல்லாட்டி நம்ம அதை எழுதி வச்சுட்டா நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் பார்த்துருக்கேன், இப்போ நான் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், கொடுத்துட்டு படிச்சுட்டு சொல்கிறத விட சொல்கிறதுக்கப்புறம் திரும்ப இப்போ நான் ரைட் தான் பண்ணுவேன் நான். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் டு த ஆக்டரும் கேமராமேன் எல்லாருமே ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறப்ப பாட்டினுடைய என்ன காட்சின்னு எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் சொல்லியோ காட்டினா அது இன்னுமே பெட்டராக வருது.